என்கிட்ட வர பேஷண்ட் எல்லாரும் எனக்கு ஆப்ரேஷன் வந்து ரோபோ ஆப்ரேஷன் இப்படினுங்க, என் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டா அதே சீக்கிரம் பண்ணிடல அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த ரோபோங்கிறது முழுக்க முழுக்க இயந்திரத்தை வச்சு பண்றது கிடையாது. இதற்கு பின்னாடி மருத்துவர்கள் இருந்து தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இயந்திரத்துக்கு வந்து இந்த மனிதனுக்கு எவ்வளவு அளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஃபீட் தெரியாது. இப்போ நம்ம தான் என்ன பண்றோம்னா, அந்த நோயாளிக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறத அந்த ரோபோக்கு ஃபீட் பண்றோம். அந்த ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரோபோ வந்து அந்த ஃபைண்டிங்கை வச்சு தான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துழைக்குது. நீ ஜாயிண்ட் மூட்டை ஓப்பன் பண்ணி அந்த எலும்பெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரோபோனால கட் பண்ண முடியும். பர்ஃபெக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் கிளினிக்கல் ட்ரையல்ல நம்ம டாக்டருங்களே பண்ண ஆப்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சக்சஸா தான் இருக்கு. நமக்கு மனிதர்கள் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுலயுமே நல்ல அக்யூரசி இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழர் பண்புல நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு, பல்லவர்கள் கோயில் இருக்கு, அதெல்லாம் 1000 வருடங்களுக்கு மேற்பட்டது. இன்னைக்கு உள்ளது மொபைல்ல இந்த உலகத்தை கையில் அடைக்கிறதுனால எல்லாத்தையும் பத்தியுமே மொபைல் மூலமாவே தெரிஞ்சுக்கிற ஒரு வசதி இருக்கிறது. அது மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா மக்கள் வந்து என்னன்னா அதிகப்படியான அதை உணர்ந்துக்கிறாங்க. அதனால மருத்துவர்கள் வந்து அவங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்வு வந்து மருத்துவர்கள் முடிவு பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கான முடிவுகள் நீங்களே தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதோட இது வந்து விபரீத விளையாட்டா இருக்கும்.